அனைவருக்கும் வணக்கம். ஜின்கதை மரம் போலிரு. ஜின்கதை மரம் போலிரு. ஒரு சுவாமிஜி தன் சீடனுடன் கிராமத்தையொட்டியுள்ள ஒரு தோட்டத்தில் ஆசிரமம் அமைத்தார். தியானம், யோகம் பயிற்றுவித்து கொண்டு அவர்கள் வாழ்க்கை அமைதியாக போய்கொண்டிருந்தது. அந்த ஊரில் உள்ள ஒரு ரவுடிக்கு அது பிடிக்கவில்லை. அவர்களுக்கு ஏதாவது தொந்தரவு செய்ய நினைத்தான். இரவு சுவாமிஜியும் சீடனும் தூங்கிய பிறகு ஆசிரம வாசலில் முள்செடி ஒரு நாள் போட்டு வைத்தான். சுவாமிஜி கோவப்படாமல் மறுநாள் அதை சுத்தம் செய்தார். இன்னொரு நாள் உடைந்த கண்ணாடி பாட்டில்களை போட்டான் ரவுடி. அதையும் சுவாமிஜி சுத்தம் செய்தார். ரவுடியின் அராஜக செயல்கள் தொடர்ந்தன. சுவாமிஜியின் பொறுமையும் அமைதியும் அவனை இம்சை செய்தன. ஒரு நாள் சுவாமிஜியும் சீடனும் நடைபயிற்சி சென்று கொண்டிருந்த போது ரவுடி இருசக்கர வாகனத்தில் எதிரில் வந்தான். வேண்டுமென்றே பக்கத்தில் தேங்கியிருந்த சேற்றில் வண்டியை வேகமாய் அவன் ஓட்டினான். சுவாமிஜியின் வெள்ளை ஆடை மேல் சேறு தெளித்தது. சீடன் ஆடையின் மேலும் சேறு தெளிக்க சீடன் உஷ்ணமானான். கோபமாய் பேச சீடன் எத்தனித்த போது சுவாமிஜி தடுத்து மரம் போலிரு என்றார். சீடனும் கோபம் தணிந்து அமைதியாகி இருவரும் ஆசிரமத்திற்கு வந்து கரைப்பட்ட ஆடையை களைத்து குளித்தார்கள். வேறு தூய்மையான ஆடைகளை அணிந்தார்கள். சீடன் சுவாமிஜியிடம் கேட்டான், மரம் போலிரு என்று சொன்னீர்களே, அதன் அர்த்தம் என்ன? சுவாமிஜி சீடனை தெளிவான பார்வையுடன் பார்த்தார். யார் மரத்தின் மீது மோதினாலும் அது அமைதியாக இருக்கும். புயலே வந்து சாய்த்தாலும் இல்லை அது வேரோடு வெட்டி போட்டாலும் அது எதிர்வினை ஆற்றுவதில்லை. அந்த மரம் போலிரு, அதுதான் ஞானத்தின் முதல் படி என்றார் சாமிஜி. அமைதியாக கேட்டுக்கொண்ட சீடன் ஞானத்தின் முதல் படியில் ஏற ஆரம்பித்தான். மரம் போலிரு, குருவிகளுக்கு கூடு கொடு, மரணத்துக்கு சிதை கொடு. மரம் போலிரு, குருவிகளுக்கு கூடு கொடு, மரணத்துக்கு சிதை கொடு. நன்றி.